ஹலோ நண்பா, இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்பி ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டிரைவருக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாப் பற்றி ஷார்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஜாப் பற்றி தெரியாதவங்க A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்காதவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கான ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/3/2026 இது அது போன மந்த்து 21ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மந்த்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதாவது உங்களுக்கு 7 days தான் இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எவ்வளோ விட்டுருந்தாங்கன்னா 827 வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ டிரைவருக்கு மட்டுமே 553 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேனுக்கு மீதி இருக்கிற வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் அண்டு ட்ரேட்ஸ்மேனுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்குங்க. இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிதாலே போதும். ஸோ நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனி ஹைட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அது நான் சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷனில் கிளியர் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதோட A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அண்ட் ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பில் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு நீ அப்ளை பண்ணி முடிச்சதும் எக்ஸாம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் நடக்கும் ஓகேங்களா. ஃபிசிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்கும்னா உங்களுக்கு 4.8 கிலோமீட்டர் ரன்னிங்கு 24 மினிட்ஸில் மேல் கேண்டிடேட்டு ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர் ரன்னிங்கு 18 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரன்னிங் எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டருக்குள்ளே போனதும் உங்களை நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. வெரிஃபை பண்ணதும் அதுக்கப்புறம் காலில் டேக் கட்டுவாங்க. ஸோ ரன்னிங் வரதுக்கான சென்சார் டேக் கட்டுவாங்க. 2 கால்லையுமே கட்டுவாங்க ஓகேங்களா. அதுக்கு கட்டி முடித்ததும் ஒரு இடத்துல உங்களை அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அசம்பிள் பண்ணிவிட்டு எத்தின் ரவுண்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. 3 ரவுண்டா இல்லை 2 ரவுண்டான்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரன்னிங்னா உங்களுக்கு 2 ரவுண்டு தான் ஓகேங்களா. ஸோ 2 ரவுண்டு தான் ஓட விடுவாங்க. 2.5 கிலோமீட்டர் ஓட விடுவாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது BSF ட்ரேட்ஸ்மேனுக்கு அட்டன் பண்ணவங்க 3 கிலோமீட்டர் ஓட விட்டாங்களாம் ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு ரவுண்டு லாங்காக ஓட விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ரவுண்டு ஷார்ட்டாக ஓட விட்டுருக்காங்க. அதான் மொத்தம் 3 ரவுண்டு ஓட விட்டுருக்காங்க. BSF ட்ரேட்ஸ்மேனுக்கு அட்டன் பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ சொல்லுவாங்க 2 ரவுண்டா 3 ரவுண்டான்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி 2 ரவுண்ட் தான் இருக்கும். ஸோ அதை அந்த டேக் கட்டினாங்களே சென்சார் டேக் ஒரு ரவுண்ட் கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஓடி முடிச்சுட்டு திருப்பி அந்த சென்சார் கிராஸ் பண்ணிங்கன்னா 2வது ரவுண்டு ரீச் பண்ணணும்னு சொல்லுவோம் ஓகேங்களா. திருப்பி 1வது ரவுண்டு ஓடிட்டு வந்தீங்கன்னா 3வது ரவுண்டு ரீச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த சென்சாரில் காமிச்சிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைமிங்கில் ஓடி வந்தீங்க, எவ்வளோ டைமிங்கில் ரீச் பண்ணீங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டாக எடுத்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே உட்காந்தீங்களோ ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி அதே இடத்துல உங்களை உட்கார வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்ததும் உங்களுடைய செஸ்ட் நம்பர் இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு செஸ்ட் நம்பர் தந்துடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த டேகில் சென்சாரில் உங்கள் நம்பர் இதுவாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த ரீச் பண்ணி அந்த டைமிங்குள்ளே வந்தீங்களோ பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டு மட்டும் படிப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டின்னு போவாங்க ஓகேங்களா. ரூமில் கூட்டின்னு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், ரன்னிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஃபெயில் ஆனவங்க ஸோ அவங்கள தனியாக உட்கார வச்சுருவாங்க. பாஸ் ஆனவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாருமே எஸ்டிக்கு மட்டும் ஹைட் ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ அதோட A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டும் இருக்கும். ஸோ மீது எல்லாருமே கரெக்டாக இருக்கும். SC STக்கு ஹைட்டு கம்மியாக இருக்க சொல்லியிருப்பாங்க. அது எஸ்டிக்கு மட்டும் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா. சரினா ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹைட் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட டீட்டெயில் உங்களுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு தான் SC சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிடன்ஸ் டெஸ்ட்டு அதாவது ரன்னிங்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதாவது ஹைட்டு வெயிட்டு டெஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க. அதுதான் இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஸோ எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ பொறுமையாக ஓடினாலே பொறுமையாக ஓடினாலே எல்லாருமே பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா. ஸோ BSFல 3 ரவுண்டு ஓட விட்டோம் எல்லாருமே மோஸ்ட்லி பாஸ் தான் நாங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபெயில் ஆனவங்க கம்மி பேர் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா.
ஸோ ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவை ஓகேங்களா. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பேசிக் கொஷினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த கட் ஆஃபில் எல்லாருமே வந்துடுவீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட். இதுதான் இந்த ட்ரேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டாலே முக்கால்வாசி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஜாப் கிடச்சிச்சின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் அதோட நாலேஜ் இருக்கா, அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஆள் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு பண்ணுறது. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டாலே இந்த ஜாப் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ட்ரேட் டெஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஓகேங்களா. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹெவி லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அப்ளை பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்கணும் டிரைவருக்கு. ஸோ ரொம்ப மட்டமான ஒரு வண்டி இது பண்ணுறது கஷ்டம், ஸ்டேரிங் வளைக்கத்தே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பழைய வண்டி தருவாங்க ஓகேங்களா. ஸோ அந்தமாரி வண்டி தருவாங்க. ஸோ அந்த வண்டி ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டி எப்படி ஓட்டுறான், எந்தமாரி செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பழைய வண்டி எப்படி ஓட்டுறான்னு சொல்லிட்டு கரெக்டாக டீட்டெயிலாக பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ ரிபேஸ் எப்படி எடுக்கலாம் அந்த வண்டியை, யூட்டர்ன் பண்ணுறான், ஸோ இந்தமாரி செக் எல்லாமே கிளியராக பார்ப்பாங்க ஓகேங்களா. பார்க்கிங் எப்படி பண்ணுற, ரோட் ரூல்ஸ் எல்லாம் தெரியுதான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கொஷினும் எல்லாமே கேட்பாங்க. ரோட் ரூல்ஸ் கொஷின் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ டிரைவர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வேகன்சி ஃபில் ஆகாது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஃபைல் ஆகிடுவாங்க ஓகேங்களா. ஸோ லைசன்ஸ் வாங்குற எல்லாருமே ஈஸி தான். ஆனால் வண்டி ஓட்டணும், அதுவும் அவங்க கொடுக்குற வண்டி நம்ம கரெக்டாக ஓட்டணும், உங்களுக்கு ஓட்ட தெரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் ஒரு அகாடமியில் சேர்ந்து டிரைவிங் கிளாஸில் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்குங்க ஓகேங்களா. வண்டி ஓட்டுவீங்க, அது அவங்க சொல்கிற ப்ராசஸில் அவங்க சொல்கிற கொஷினில் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. அது என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியில் சேர்ந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்குங்க ஓகேங்களா. ஸோ டிரைவர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்குக்கு உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ எங்கன்னா போயிட்டு ட்ரேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க மோஸ்ட்லி. ஸோ எல்லாத்துக்குமே எங்கன்னா இப்போது குக்குக்குனா சமையல் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் எதனா ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. அதேமாரி தான் வாஷர்மேனுக்கு, டைலருக்கு, காப்லர், கார்பெண்டர், கார்டினர், ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே சும்மா ஒரு இது எக்ஸாம்பிள் ஒரு 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஒரு முன்னுரிமை தருவாங்க, அதுக்கு தான் சொல்கிறோம் ஓகேங்களா. ஆனால் ட்ரேட் டெஸ்ட்டு கன்ஃபார்ம் நடக்கும். நீங்கள் என்ன தான் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ட்ரேட் டெஸ்ட் கன்ஃபார்ம் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள சமைக்க சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ சப்பாத்தி சமைக்க சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக சமைக்கிற, அந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இந்தமாரி டெஸ்ட்லாம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க கொஷினும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் சமைப்பேன் அந்தமாரி கேட்பாங்க. சமைக்க சொல்லுவாங்க, எவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துங்க, குக்கு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்பர்னால் ஹேர் கட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இவருக்கு ஹேர் கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, எவ்வளோ கரெக்டாகவும் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா உனக்கு நீயே கட் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ உனக்கு நீயே கட் பண்ணுறனா எப்படி கட் பண்ணுற, எந்தமாரி கரெக்டாக கட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்பாங்க. ஸோ இந்தமாரியும் நடக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷர்மேன். ஸோ வாஷர்மேன் நீங்கள் துணி கரெக்டாக துவைக்கிறீங்களா, வாஷிங் மிஷினில் போட்டு கரெக்டாக துவைக்கிறீங்களா. ஸோ வாஷிங் மிஷினில் போட்டு துணி அழுக்கு போகாமிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்தமாரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ நான் டக்குன்னு கையாலே துவைப்பேன். ஸோ இந்தமாரி டீட்டெயிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். வாஷர்மேனுக்கு கரெக்டாக அது துணி துவைக்கிறது எல்லாருமே தெரியும். ஸோ இருந்தாலும் இது கூடுதல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலர். ஸோ டைலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், துணி தைக்கிறது. ஸோ ஒரு துணி கிழிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, எவ்வளோ சீக்கிரம் தைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு யூனிஃபார்ம் செட் வந்து கொடுப்பாங்க, அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் தருவாங்க ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் தைக்கிற, எவ்வளோ கரெக்டாக தைக்கிறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்பாங்க, அதுவும் பார்த்துக்குங்க டைலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்லர். ஸோ அதாவது ஷூ ரிப்பேர் பண்ணுறவங்க ஓகேங்களா. ஷூ வந்து எதனா பிஞ்சிச்சுன்னா அப்போயே நீங்கள் ரிப்பேர் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஷூ உங்களால் தைக்க முடியுதா ஓகேங்களா. ஸோ கரெக்டாக மெத்தடில் தைக்க முடியுதா, அதோட டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதேமாரி தான் காபில் இருக்கும் ஓகேங்களா. வால் கட்டிங், ஸோ இந்தமாரி எல்லாமே கட் பண்ணுற இது ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கார்டினர்னால் ஸோ அந்த செடி இது பண்ணுறாங்க இல்லையா, செடி டிசைனாக கட் பண்ணியிருக்கும். ஸோ இந்தமாரி ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. பூ இந்த சீசனில் பூக்கும், இந்த செடி
எந்த சீசனில் பூக்கும், இலையுதிர் காலம் எப்போ, அந்த சீசனில் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ட்ரே டெஸ்ட்டும் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு செடியை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எப்படி கட் பண்ணுறீங்க, கரெக்டான டைரெக்ஷனில் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இதுமாரி ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரே டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடிச்சிடுங்க, ஈஸி தான். ஸோ முடிச்சிடலாம். ட்ரே டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ டிரைவர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைசன்ஸ் வச்சிருந்து எனக்கு ஓட்ட தெரிஞ்சிடும், சும்மா இங்கே இருக்கிற காரு ட்ரக்கு இந்தமாரி ஓட்ட தெரியும் அதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் போய் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிரைவர் பொசிஷன் மட்டும் எதுவுமே ஃபில் ஆகாது. ஸோ ஏன்னா நான் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு போவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ட்ரை டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எங்கன்னா எந்த நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னுரிமை தருவாங்க. ஓகேங்களா. ஸோ தெரியுதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் முன்னுரிமை தருவாங்க. ஸோ அதுவும் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, நம்ம இந்த ஜாப் பற்றின அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் ட்ரே டெஸ்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.